தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணிக்கை. 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் முன்னேற்பாடுகள் தீவிரம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு. எரிபொருள் லிட்டருக்கு ₹5 வரை விலை உயரலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். எரிபொருள் விலையை தொடர்ந்து வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையும் எகிற வாய்ப்பு. எல்பிஜி சிலிண்டரின் விலை ₹40 முதல் ₹50 வரை அதிகரிக்க வாய்ப்பு என தகவல். மேற்காசிய சூழல், உலகளாவிய எரிசக்தி சந்தை பாதிப்பு குறித்து உன்னிப்பாக கவனித்து வரும் மத்திய அரசு. பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை ஏற்றம் தொடர்பாக ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் சதமடித்த வெயில். 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் 5ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரிக்கலாம் என்று எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் மழை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். மே 2வது வாரத்தில் பருவமழைக்கு சாதகமான சூழல் நிலவுவதாகவும் கணிப்பு. பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடான நகர பகுதிகள். சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் கார்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தவிப்பு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாளை நடக்கிறது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். தாவேக தலைவர் விஜய் வருவதாக வெளியான தகவலை அடுத்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள் திரண்டனர். நள்ளிரவு முதல் அதிகாலை வரை காத்திருந்த நிலையில் விஜய் வராததால் திரும்பி சென்றனர். சொத்து குவிப்பு தொடர்பாக வழக்கு பதிவானது என்பதற்காக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயமில்லை. ஆதாரங்களின் அடிப்படையில்தான் முடிவெடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவையில் இளைஞர்கள் ஊசி மூலம் போதை மருந்தை கதறியபடி உடலில் செலுத்திக் கொள்ளும் அதிர்ச்சி காட்சிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. டைமண்ட் ஹார்பர், மக்ராஹத் பர்ச்சிம் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு. மின்னணு எந்திரம் சேதப்படுத்தப்பட்டதாக எழுந்த புகார்களை அடுத்து மீண்டும் தேர்தல். கொல்கத்தா மத்திய மாவட்டத்தில் நாளை முதல் 60 நாட்களுக்கு தடை உத்தரவு. வன்முறை போராட்டங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை.
ஜம்முவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விழுந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இடிபாடுகளில் மேலும் சிலர் சிக்கியுள்ளதாக கூறப்படுவதால் மீட்புப் பணிகள் தீவிரம். தெலங்கானாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்புறம் கார் மோதி விபத்து. கார் நொறுங்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழக கேரள எல்லையில் மின்னல் தாக்கி தமிழகத்தை சேர்ந்த 10 பக்தர்கள் காயம். இடுக்கி கண்ணகி கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது மலைப்பாதையில் பரபரப்பு. கேரளத்தில் கோவில் திருவிழாவுக்கு அழைத்து வரப்பட்ட யானைக்கு மதம் பிடித்ததில் லாரி ஓட்டுநர் உயிரிழப்பு. கோவில் வளாகத்தில் நிறுத்தப்பட்ட கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களை சேதப்படுத்திய காட்சிகள். ரூபாய் நோட்டுகள் 98.47% அளவுக்கு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி விளக்கம். தற்போதைய நிலவரப்படி 5451 கோடி ரூபாய் அளவுக்கு 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக தகவல். ஈரானில் வெடிகுண்டுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையை சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழப்பு. வெடிக்காமல் இருந்த குண்டுகளை அகற்றிய போது வெடித்து சிதறியதில் மேலும் சிலருக்கு காயம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. ரன்களை குவித்து வெற்றிக்கு வித்திட்ட KL ராகுல், பதும் நிசங்கா ஜோடி. IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதல். கட்டாய வெற்றிக்கான தேவையுடன் முன்னாள் சாம்பியன்களுக்கான 2 அணிகளும் பல பரீட்சை. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் ஜாம்ஷெட்பூர் அணி வெற்றி. கடைசி நேரத்தில் அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்து கோவா அணியை திணறடித்த எதிரணி வீரர்கள். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் 2வது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். புத்தரின் பிறப்பு, ஞானம், இறப்பை குறிக்கும் புத்த பௌர்ணமியையொட்டி பௌத்த விகாரைகள் மற்றும் மடாலயங்களில் சிறப்பு வழிபாடு. புத்த பூர்ணிமா நாளில் டெல்லி இந்தியா கேட் முழு நிலவின் ஒளியில் மூவர்ண கொடி வண்ணத்தில் ஜொலித்த காட்சி.